வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 33. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சீக்வென்ஸ் அப்படின்ற அந்த ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா. இந்த சீரியல் நம்பர் ஜென்ரேட் பண்ணுற மக்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க போகுது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் இல்லை ஹெச்ஆர் இல்லை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தீங்கனாலும் இந்த ஃபார்முலா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு சின்ன ரோலாவது ப்ளே பண்ணும். நேரத்தை கடத்தாமல் நம்ம எக்ஸல் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபார்முலா அவ்வளோ என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோக்காக நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸல் ஃபைல் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் ஜென்ரேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலில் இது நடக்கிற விஷயம். பொதுவாகவே சீரியல் நம்பர் சொல்லும் போது மோஸ்ட் ஆஃப் த காமன் மேன் மெத்தட் என்னன்னு பார்த்தோன்னா, இது அப்படியே 1 2 அடிச்சுட்டு பிடிச்சிட்டு இதை ட்ராக் பண்ணுவாங்க. எவ்வளோ நம்பர்ஸ் வேணுமோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணி வெயிட் பண்ணுவாங்க, அந்த நம்பர் ரீச் ஆகிற வரைக்கும். சப்போஸ் 10,000 வரைக்கும் வேணும்னா அந்த 10,000 ரீச் ஆகிற வரைக்கும் பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருப்பாங்க. அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில டைம் 10,000 கடந்து போயிடும், திருப்பி மேலே பொறுமையாக வருவாங்க. சரி, அப்படி பண்ணாமல் அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா, இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 நம்பர்ஸ்க்கு பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன். இப்போ நடுவில் ஏதாவது ஒரு ரோவை நான் டெலீட் பண்ணேன்னா இந்த சீரியல் நம்பர் என்ன ஆகிடும்னா, நடுவில் அந்த 5ன்றது வராது, 6 தான் இருக்கும். மறுபடியும் இந்த மாதிரி டெலிஷன் ஒவ்வொரு தடவையும் நடக்கும்போது நான் திருப்பி இதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்முலா அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்முலா அப்ரோச் சொல்ல முடியாமல் 1 அடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபார்முலா எழுதுவாங்க, +1 அப்படின்னு போட்டு இதை ட்ராக் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் யாராவது உங்கள் கொலீக் இல்லை நீங்களே ஒரு ரோவை டெலீட் பண்ணிங்கனாலே மற்ற சீரியல் நம்பர்ஸ் எல்லாமே ப்ராப்ளமுக்கு போயிடும். இந்த மாதிரி இஷ்யூ வந்துடும். அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல தான் சீக்வென்ஸ் நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு 20 சீரியல் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும். நான் பண்ண வேண்டியதெல்லாம் சீக்வென்ஸ் 20 அப்படின்னு அடிக்கணும். ஆனால் அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா 4 இன்புட் இருக்குது. ரோ அப்படின்னா ரோ வைஸ் ஜென்ரேட் பண்ணணுமா, அதுக்கு தான் ஃபஸ்ட் இன்புட். இல்லை காலம் வைஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா செகண்ட் இன்புட்டில் கொடுக்கணும். இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு, எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். லாஸ்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு, ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு இல்லை வித்தியாசம் என்னன்றதை கேட்குது. ஸோ இப்போ எனக்கு ரோ வைஸ் தான், மற்றதெல்லாம் ஆப்ஷனல், அது எதுவும் கொடுக்கல. அதுவே எல்லாம் பை டிஃபால்ட் எடுத்துக்கோ. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 1லேருந்து 20 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ இங்கே நான் இங்கே ரோவை நான் டெலீட் பண்ணால் அந்த நம்பர்ஸ் டிஸ்டர்ப் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பே ஆகாது. பர்ஃபெக்டாக அந்த சீரியல் நம்பர் மெயின்டைன் ஆகும். இப்போ சீரியல் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதை பார்த்தோம். அப்போ டேட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். நான் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆளாக இருக்கேன். எனக்கு வந்து ஒரு டேட்லேருந்து ஒரு 20 டேட் வேணும். அந்த 20 டேட்டுக்கும் ஒவ்வொரு டேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் 45 நாள் இருக்கணும். முதல் டேட், வருஷத்தோட முதல் டேட்லேருந்து எனக்கு ஒரு 20 டேட் ஜென்ரேட் பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு டேட்டுக்கும் நடுவில் இருக்க வித்தியாசம் ஒரு 45 நாளாக இருக்கணும். அப்படின்றதுனா நான் எப்படி அந்த சீக்வென்ஸ் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த கேஸில் சீக்வென்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு எத்தனை டேட்ஸ் வேணும், ஒரு 20 டேட் வேணும்னு கேட்டார். ரோ வைஸ் வேணுமா காலம் வைஸ் வேணுமா, ரோ வைஸ் தான் வேணும். ஸோ காலம் ஒரு காலம் தான், அந்த எந்த சேஞ்சும் கிடையாது. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், வருஷத்தோட ஃபஸ்ட்டு டேட்டு அப்படின்னா 2025 ஜனவரி மாதம் முதல் நாள், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டெப்பு, ஒரு டேட்டுக்கும் இன்னொரு டேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ இருக்கணும், 45 நாள் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ 20 டேட் வேணும், ஒரு காலம்குள்ளே தான் வேணும். இதுதான் ஸ்டார்டிங் டேட்டு. ஒரு டேட்டுக்கும் இன்னொரு டேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ இருக்கணும், 45 நாள் இருக்கணும். இப்போ நான் என்டர் அடித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 20 டேட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு டேட்டுக்கும் உள்ள இன்னொரு டேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் 45 நாள் கரெக்டாக இருக்கும். அதை தான் இப்போ நம்ம சீக்வென்ஸ் பண்ணியிருக்கு. கரெக்டாக? சரி, இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கேன். எனக்கிட்ட ஒரு 1000 பார்ட் நம்பர் இருக்குது. இந்த பார்ட் நம்பர்ஸ்க்கெல்லாம் பார்ட் நம்பர் கொடுக்கணும். மெட்டீரியல் கோடு, இந்த எஸ்கேயூ நம்பர்ஸ் கொடுக்கணும். அதை எப்படி சீக்வென்ஸ் வச்சு நான் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பார்ட் நம்பர் வந்துட்டு CHN அப்படின்னு ஆரம்பிக்கணும். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 பார்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா அதை சீக்வென்ஸ் இது வச்சு நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். சீக்வென்ஸ் எத்தனை பார்ட் நம்பர், ஒரு 1000 பார்ட் நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு 1000 பார்ட் நம்பர் ரெடி. CHனை ப்ரிஃபிக்ஸாக வச்சு 1000 பார்ட் நம்பரை ஜென்ரேட் பண்ணிடுச்சு. சார் எனக்கு இப்படி வரக்கூடாது, எனக்கு வந்துட்டு CHN 0001 CHN 0002 அப்படின்னு வரணும், அந்த ப்ரிஃபிக்ஸிங் ஜீரோஸ் வரணும் எனக்கு.
அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் ஃபார்முலாவை சீக்வன்ஸுக்கு முன்னாடி போட்டு உங்களோட எத்தனை டிஜிட்ஸில் உங்களோட பார்ட் நம்பர் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, 4 டிஜிட். இந்த டெக்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, சீக்வன்ஸ் ஜென்ரேட் பண்ணுற நம்பரை 4 டிஜிட்டில் போடு, 4 டிஜிட் கம்ப்ளீட்டாக இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபிக்ஸிங் ஜீரோஸ் போட்டுக்கோ அப்படின்றீங்க. அந்த ரிசல்ட்டை தான் சிஹெச்எனோட கன்கேட்டினேட் பண்ணுறீங்க இந்த அண்ட் சிம்பிளால். நான் என்டர் அடிச்சேன்னா இப்போ பாருங்கள், அந்த சிஹெச்என் 1ங்கிற 001 அந்த ப்ரிஃபிக்ஸிங் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோ. சரி, அப்போ அதே மாதிரி நான் டாஸ்க் ஐடி ஜென்ரேட் பண்ணலாம். நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தேன்னா இதே மாதிரி டாஸ்க் ஐடி ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு 15 டாஸ்க் ஐடி எனக்கு வேணும், அதெல்லாம் 2 டிஜிட்டில் இருக்கணும். அப்படின்ற கேஸில் 15 டாஸ்க் ஐடி டாஸ்க் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணலாம். எனக்கு அந்த 2 டிஜிட்டில் வேணும் அப்படின்ற கேஸில் நான் என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் ஃபார்மில் வச்சு க்ரியேட் பண்ணலாம். 2 zeros போட்டோன்னா இப்போ 2 டிஜிட்ஸில் நமக்கு வந்துடும். டாஸ்க்குக்கும் அந்த நம்பருக்கு நடுவில் கேப் வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் டாஸ்க் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா போதும், இட் வில் கிவ் யூ. சிமிலர்லி நான் ஒரு ஹெச்ஆராக இருந்தேன்னா எம்ப்ளாயி ஐடி ஜென்ரேட் பண்ணணும். என் கம்பெனி வந்து இந்தியாவிலையும் இருக்குது, இன்னொரு கண்ட்ரிலையும் இருக்குது, பட் இந்தியன் எம்ப்ளாயிஸ்க்கு எனக்கு ஐஎன் போட்டு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா தென் ஐ கேன் ஹேவ் லைக் திஸ் ஐஎன் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம சீக்வென்ஸை டெக்ஸ்ட்டுக்குள்ளே போட்டு எத்தனை எம்ப்ளாயி ஐடி, ஒரு 100 பேர் இருக்கான்னு வச்சுப்போம். அது எத்தனை டிஜிட்டில் வரணும், 3 டிஜிட். ஏன்னா 100 தான் மேக்ஸிமம், அப்படின்னா 3 டிஜிட்ஸில் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். அதை கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎன் 001லேருந்து ஐஎன் 100 வரைக்கும் நமக்கு எம்ப்ளாயி ஐடி ஜென்ரேட்ஸ். ஸோ சீக்வென்ஸ் ஃபார்முலாவை கரெக்டான காம்பினேஷனில் நம்ம யூஸ் பண்ணோன்னா இது நமக்கு சீக்வென்ஸான நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா, இது ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.